ஸ்தோயிக்கருடைய எண்ணம் என்னவென்றால், சூழ்நிலைகளை விட மனிதன் மேலானவன் என்றும் அண்ட சராசரங்களை விட ஆத்மா எவ்வளவோ முக்கியமானது என்றும் போதித்தார்கள். எனவே மனிதன் தனது விருப்பங்களை தன் கட்டுப்பாட்டிற்குள்ளே வைக்க வேண்டும் என்றும் போதித்தார்கள். நல்ல காலகட்டங்களினாலே மிகவும் உற்சாகமடையக்கூடாது என்றும், கஷ்டங்கள் பாடுகள் வரும்பொழுது மிகவும் அதிகமான கவலையிலே மூழ்கிவிடக்கூடாது என்றும் கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் இங்கே பிரச்சனை என்னவென்றால், இதை வாழ்க்கையிலே எப்படி கடைபிடிப்பது என்பதுதான். வேத வசனங்களின் மேல் தாகத்தோடு காத்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வாழ்த்துகிறோம். நாம் இந்த நாளிலும் கொலோசியர் நிருபத்தினை ஆழமாக கற்று வருகிறோம். நாம் கடந்த பாடத்திலே விசுவாசிகளை இணைக்க வேண்டியது அன்பு மட்டுமே என்றும், திருச்சபை ஒரு இரகசியம், ஏனென்றால் இது பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்படாத ஒன்று என்றும், விசுவாசிகள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருந்தால் மட்டுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்து மக்கள் எளிதாக விசுவாசிப்பார்கள் என்பதையும், கர்த்தருடைய வார்த்தைகளே உங்களை வசீகரிப்பதாக இருக்க வேண்டும் என்றும், கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதே ரட்சிப்பு என்பதை குறித்தும், நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கான தீர்வு இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் கர்த்தருடைய வார்த்தையில் மட்டுமே இருக்கிறது என்பதை குறித்தும் அறிந்து கொண்டோம். தொடர்ந்து நாம் இன்று இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை குறித்த சத்தியம் எது? நியாயப்பிரமாணங்கள் மட்டுமே கிறிஸ்தவ வாழ்க்கையாகி விடுமா? தவறான கோட்பாடுகள் என்பது என்ன என்பதை குறித்தும் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்வோம். ஆயத்தமாக இருக்கிறீர்களா? வாருங்கள், நாம் தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்லலாம். பிரியமான வேத ஆராய்ச்சியர்களே, இன்று நாம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் 5 காரியங்களை குறித்து எச்சரிப்பு கொடுக்கிறார் என்று கடந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்தோம். 4வது வசனம் முதல் 7வது வசனம் வரை நய வசனிப்பினாலே, அதாவது இனிமையாக பேசுகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறினார். 8 முதல் 13 வசனங்களிலே கடந்து வருகிற பலவிதமான தத்துவங்களை குறித்து அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றார். கிறிஸ்தவத்தையும் ஒரு தத்துவமாக்கிவிடக்கூடாது. 3வதாக நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்றும் எண்ணிவிடக்கூடாது. இதை குறித்து 14 முதல் 17 வசனங்களிலே கூறியிருக்கிறார். 18, 19 வசனங்களிலே இரகசியமான காரியம் என்று தவறான காரியங்களை பின்பற்றிவிடக்கூடாது என்கிறார். 20 முதல் 23ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்ற கட்டளைகளுக்கும் நீங்கள் உட்பட வேண்டியதில்லை என்று தெளிவாய் கூறியிருக்கிறார். இப்பொழுது கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் பார்ப்போம். வாசிக்கிறேன். கொலோசியர் 2:9. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை குறித்த தெளிவான ஒரு வாக்கியம். 99.44% அல்ல, 100% கிறிஸ்துவும் தேவனாயிருக்கிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். இதன் பொருள் என்னவென்றால், அவரோடு உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை பயணத்திலே உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அவரிலேயே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காரணங்களினாலே தான் அவரே நம்முடைய கேள்விகளுக்கு விடையாயிருக்கிறார் என்று சிந்தித்தோம். உங்களுடைய கேள்வி என்ன? இன்று உங்களுடைய தேவை என்ன? மனிதர்கள் சொல்லும் தத்துவங்களினாலே நீங்கள் மயங்கி போயிருக்கிறீர்களா? அப்படியென்றால் கிறிஸ்துவண்டை திரும்புங்கள். நய வசனிப்பினாலே, இனிமையான பேச்சினாலே யாராவது உங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா? வேத வசனத்துக்கு நேராய், கிறிஸ்துவுக்கு நேராய் திரும்புங்கள். சடங்காச்சாரங்களை செய்து செய்து எந்த நிம்மதியும் இல்லாமல் இருக்கிறீர்களா? இயேசுவை நோக்கி திரும்புங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். வெளிப்படையான காரியங்களை ஒதுக்கி தள்ளுவதில் பவுல் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். உண்மையான விருத்த சேதனம் என்பது மறுபிறப்படைவது. இதை குறித்து கலாத்தியருக்கு எழுதும் பொழுது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம் என்று கூறியிருக்கிறார்.
இயேசு கிறிஸ்துவண்டை வந்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் புதிய சிருஷ்டிகளாகிறோம். அவரிலே இளைப்பாறுதலை கண்டுகொள்கிறோம். அவரோடு கூட நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்கள். ஞான ஸ்நானத்திலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் சரித்திர உண்மைகள். கிறிஸ்து மரித்த பொழுது நீங்களும் நானும் அவரோடு கூட மரித்தோம். அவர் நம்முடைய இடத்தை எடுத்துக்கொண்டார். அவர் உயிரோடு எழுப்பப்பட்ட பொழுது நாமும் அவரோடு உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது ஜீவிக்கிற கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். நாம் ஜீவிக்கிற இரட்சகரோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோமா என்பதை குறித்த கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. எப்பொழுதும் நாம் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், வெளிப்படையான எந்த சடங்காச்சாரமும் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே எடுத்து செல்லாது, கிறிஸ்துவண்டையும் எடுத்து செல்லாது. நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவை நமது இரட்சகராக அறிந்திருக்கிறோமா என்பதுதான் முக்கியமானது. நாம் அவரை அறிந்திருப்போம் என்றால் அவரோடே கூட அடையாளப்படுத்தப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவோடு கூட நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வோம் என்றால் பாவ சரீரமாகிய மாம்சத்தை களைவது. இதுதான் ஆவிக்குரிய விருத்த சேதனம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவிலே உங்கள் நம்பிக்கையை வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபைக்குள்ளே உங்களை ஞானஸ்நானம் கொடுத்து சேர்த்து கொள்கிறார். ஞானஸ்நானத்தினாலே நாம் அவரோடு கூட அடையாளப்படுத்தப்படுகிறோம். அதே போல உயிரோடு எழுந்த கிறிஸ்துவோடு கூட அடையாளப்படுத்தப்பட்டவர்களாக, ஜீவிக்கிற கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. ரட்சிப்பு என்பது பழைய சுபாவத்தை முன்னேற்றுவித்த ஒரு நிலைமை அல்ல, புதிய ஒரு சுபாவத்தை இயேசுவை இரட்சகராக விசுவாசிக்கும் ஒருவருக்குள்ளே வைப்பதாகும். நன்றாக கவனிங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்நாட்களிலே சிறந்து விளங்கிய 2 தத்துவங்களுக்கு எதிராக எச்சரிப்பு கொடுக்க வேண்டியது இருந்தது. அந்த 2 தத்துவங்களுமே ஒன்றுக்கொன்று எதிர்மறையானவை என்றாலும் அவை இரண்டுமே ஒரே காலகட்டத்திலே உருவானவை. ஒரு தத்துவம் ஸ்தோயிக்கருடைய தத்துவம், மற்றுமொன்று எப்பிக்குரியருடைய தத்துவம். ஸ்தோயிக்கருடைய எண்ணம் என்னவென்றால், சூழ்நிலைகளை விட மனிதன் மேலானவன் என்றும் அண்ட சராசரங்களையும் விட ஆத்மா மிக பெரியது என்றும் போதித்தார்கள். எனவே மனிதன் மிக ஞானமாக வாழ வேண்டும், மனிதன் தனது விருப்பங்களை கட்டுப்பாட்டிற்குள்ளே வைக்க வேண்டும் என்று போதித்தார்கள். நல்ல காலகட்டங்களினாலே மிகவும் உற்சாகம் அடைந்துவிடக்கூடாது என்றும், கஷ்டங்கள் பாடுகள் வரும்பொழுது கவலையிலே மூழ்கிவிடக்கூடாது என்றும் கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு வகையிலே இது ஒரு தைரியமான தத்துவம்தான். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், வாழ்க்கையிலே இதை எப்படி கடைபிடிப்பது என்பதுதான். இது எப்படி இருக்கிறது என்றால், மலை பிரசங்கத்தை நான் கைக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு வாழ்க்கையில் அதற்கு தூரமாய் வாழ்வது போல இருக்கிறது. எப்பிக்குரியருடைய போதனை என்னவென்றால், எதுவுமே நிலையற்றது. நாம் எங்கே இருந்து வந்தோம் என்று நமக்கு தெரியாது, எங்கே செல்கிறோம் என்பதும் நமக்கு தெரியாது. ஒரு சிறிய வாழ்க்கைக்கு பிறகு இந்த உலகத்திலிருந்து நாம் கடந்து சென்று விடுவோம் என்பது மட்டுமே நமக்கு தெரியும். எனவே நமக்கு வரும் ஆசைகளை நாம் மறுப்பது தவறு. எதிர்காலத்திலே கேடு உண்டாகும் என்று எண்ணி நிகழ்கால இன்பங்களை அனுபவியாமல் இருக்கக்கூடாது. சாப்பிடுவோம், குடிப்போம், நாளை மரிப்போம் என்பது இவர்களது கொள்கை. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், இந்த 2 தத்துவங்களுமே மாம்சத்தை குறித்து செயல்பட முயற்சிக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த பழைய மாம்ச சுபாவத்தை கையாள முயற்சிக்கிறார்கள். மாம்சம் என்று சொல்லும் பொழுது எலும்போடு ஒட்டியிருக்கும் மாம்சத்தை சொல்லவில்லை, இந்த மாம்சத்தின் ஆசைகள் விருப்பங்களை குறித்து சொல்கிறேன். பழைய சுபாவம் கெட்ட பழக்க வழக்கங்களை உடையதாயிருக்கிறது. பழைய ஆசைகள், சோதனைகளை குறித்து பேசுகிறேன். இவைகளை எப்படி நான் கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வர முடியும்? கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்காக இன்று பல வழிமுறைகளை பலர் கூறுகிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை குறித்த அநேக கருத்தரங்குகளுக்கு சென்று அநேக நோட்டு புத்தகங்களிலே குறிப்பை எழுதி வீட்டிலே வைத்திருப்பவர்களும் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாதவர்களாயிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு முக்கியமான காரியத்தை அவர்கள் சரியாய் உணர்ந்து கொள்ளவில்லை. நாம் ஜீவிக்கிற கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம்.
இப்படி இப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்றால் அவரோடு இணைக்கப்பட்டதைப் போல உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் அவருக்கு எவ்வளவு அருகிலே இருக்கிறீர்களோ அப்படியே உங்கள் வாழ்க்கை இருக்கும். நீங்கள் அவரோடு நடக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவர் பங்குள்ளவராயிருக்கிறாரா? அவரே உங்கள் வாழ்க்கையின் மையமாயிருக்கிறாரா? சற்றே யோசித்து பாருங்கள். கொலோசியர் 2:14 அப்போஸ்தலனாகிய பவுல் நியாயப்பிரமாணமே இரட்சிப்பிற்கு முக்கியம் என்று சொன்ன தவறை சுட்டி காட்டப் போகிறார். மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தை மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவோடு உள்ள தனிப்பட்ட உறவின் மூலமாகவுமே வாழ்க்கையின் எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் என்பதை நினைப்பூட்டுகிறார். வாசிக்கிறேன். கொலோசியர் 2:14 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. நம்மிலே காணப்படும் பழைய மனுஷன் குற்றம் சாட்டப்படாதவனாயிருக்கிறான். இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது எனக்காகவும் உங்களுக்காகவும் மரித்தார். நம்முடைய பாவங்களுக்கான விலை கிரயத்தை அவர் செலுத்திவிட்டார். இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது சிலுவையிலே பிலாத்து ஒரு வாக்கியத்தை எழுதி தொங்கவிட்டான். யோவான் 19:19 நான் வாசிப்பது போல, நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று அதிலே எழுதப்பட்டிருந்தது. இயேசு ஒரு கலகத்திற்கு காரணம் என்று சொல்லி எல்லாரும் பார்க்கும் ஒரு இடத்திலே கொலை செய்யப்பட்டார். உண்மை அதுவாக இல்லை என்றாலும் அதுதான் அவருக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு. அங்கே நின்ற ஜனங்கள் அதை வாசிக்கும் பொழுது, இவர் ரோம ராயருக்கு உண்மையற்றவராய் இருந்திருக்கிறார், தன்னையே ராஜாவாக்கி கொண்டார் என்பது போல ஒரு காட்சி அமைந்தது. இதற்காகத்தான் அவர் மரிக்கிறார் என்று அவர்கள் எல்லாரும் நினைத்து கொண்டார்கள். ஆனால் தேவன் சிலுவையை நோக்கி பார்த்த பொழுது ஒரு பலிபீடத்திலே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை கண்டார். அங்கே பிலாத்து எழுதிய மேல் விலாசத்திற்கு மேலாக தேவாதி தேவன் உன்னதமான ஒரு வாசகத்தை எழுதினார். இப்பொழுது உங்களுக்கு கொலோசியர் 2:14 புரிகிறதா? மீண்டும் ஒரு முறை அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. சிலுவையிலே தேவன் எதை எழுதினார்? நன்றாக கவனியுங்கள். தேவனே 10 கட்டளைகளை எழுதினார். என்னால் கடைபிடிக்க முடியாத ஒரு சட்டத்தை அவர் எழுதினார். நாம் எல்லாருமே அதை மீறியவர்கள். அதனாலே நாம் எல்லாருமே குற்றவாளிகள். கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பொழுது அவர் அந்த கற்பனைகளை மீறினதினாலே அங்கே மரணமடையவில்லை. அவர் பாவம் இல்லாதவர். நான் அந்த கற்பனைகளை மீறியபடியினாலே, நான் பலியாக இருக்கிறபடியினாலே, நாம் பாவிகளாய் இருக்கிறபடியினாலே நம்முடைய இடத்திலே இயேசு மரித்தார். ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று வாசிக்கிறோம். எனவே பிரியமான சகோதரனை சகோதரியே, தேவன் உங்களை ரட்சித்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி ஜீவிக்கிற கிறிஸ்துவோடு இணைத்திருப்பார் என்றால் நீங்கள் ஏன் மீண்டுமாக கற்பனைகளை நோக்கி திரும்ப வேண்டும்? ஏற்கனவே கற்பனைகளை உங்களால் கை கொள்ள முடியவில்லை. உங்களுடைய சொந்த பலத்தினாலே கற்பனைகளை இன்றைக்கும் கை கொள்ள முடியாது. பழைய மனுஷ சுபாவத்தை ஒழுக்கத்தின் கீழ் கொண்டு வருவதற்காகவே கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது விசுவாசிக்கு ஒரு புதிய சுபாவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கற்பனைதான் வாழ்க்கையின் வழி என்பது இப்பொழுது அறிவிக்கப்பட்டுவிட்டது. உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். ஒரு மனிதர் ஒரு கர்த்தருடைய ஊழியரிடத்திலே வந்து, ஐயா, வேத புத்தகத்திலே எந்த இடத்திலே ஓய்வு நாள் மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை சொல்வீர்கள் என்றால் உங்களுக்கு 10,000 ரூபாய் தருகிறேன் என்று கூறினார். அதற்கு அந்த ஊழியர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அது மாற்றப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கவில்லை. சனிக்கிழமை சனிக்கிழமைதான். அதுதான் வாரத்தின் இறுதியான நாள். அதுதான் ஓய்வு நாள். இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே அந்த சகோதரனுடைய கண்கள் பிரகாசித்தது. அப்படி என்றால் நீங்கள் ஏன் ஓய்வு நாளை கடைபிடிக்கவில்லை? ஏன் அதை மாற்றினீர்கள் என்று அவரிடத்திலே கேட்டார். அதற்கு ஊழியர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த நாள் மாற்றப்படவில்லை, நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். எனக்கு தேவன் ஒரு புதிய சிருஷ்டியை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த வாரத்தின் முதல் நாளை இப்பொழுது நான் கொண்டாடுகிறேன் என்று கூறினார். இப்பொழுது புரிகிறதா? இதுதான் நமக்கு எதிரடையாகவும் கட்டளையாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து என்பது.
கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். விசுவாசிக்காக இயேசு கிறிஸ்து சம்பாதித்திருக்கும் ஆவிக்குரிய வெற்றி விலை மதிக்க முடியாத ஒன்று. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை கவனியுங்கள். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. விசுவாசிகள் வெறும் சடங்காச்சாரமான எந்த கட்டளைகளுக்கும் அடிமையாக தேவையில்லை. இக்காலத்திலே அதில் எந்த பயனும் இல்லை. பழைய ஏற்பாட்டிலே ஜனங்களுக்கு தேவன் சில வழிபாடு முறைகளை கொடுத்திருந்தார். அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருந்தது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது என்று பவுல் தெளிவுபடுத்துகிறார். உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். அந்த சடங்காச்சாரங்கள் எப்படி இருக்கிறது என்றால், திருமணம் ஒழுங்கு செய்யும் முன்னதாக கொண்டு வரப்பட்ட மாப்பிள்ளையின் படத்தை போல இருக்கிறது. இப்பொழுது மாப்பிள்ளையே வந்துவிட்டார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவே மேசியாவாக உலகத்திற்கு வந்துவிட்டார். எனவே அந்த பழைய புகைப்படம், அந்த சடங்காச்சாரங்கள் தேவையில்லை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து பாவத்திற்கான தண்டனைகளை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டபடியினாலே நாம் சடங்காச்சாரங்களை குறித்த எந்த கட்டளைகளுக்கும் அடிமைப்பட வேண்டிய அவசியமில்லை. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை பாருங்கள். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். பிரியமானவர்களே, இதுவும் இன்று பல மக்கள் தடமாறி செல்லும் பாதையாயிருக்கிறது. அந்நாட்களிலே சிலர் தங்களுக்கு அதிக ஞானம் இருக்கிறது, விசேஷித்த ஆவிக்குரிய ஞானம் தங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். மற்றவர்களை விட தாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயர்ந்தவர்கள் என்று பறைசாற்றி கொண்டிருந்தார்கள். அவர்கள்தான் மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து இருமாப்பு கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் உங்களை வஞ்சித்து விடாதபடி உங்களை காத்து கொள்ளுங்கள் என்கிறார். 18ஆம் வசனத்திலே ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் என்று சொல்லப்படுவதின் பொருள் தலையாய கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவை குறிக்கிறது. அங்கே அவர்கள் உறுதியான உறவிலே இல்லை என்பதை கூறுகிறார். 20-23 வசனங்களிலே பவுல் கொடுக்கும் அடுத்த எச்சரிப்பை பார்க்கிறோம். இது பல காரியங்களை துறந்தால்தான், விட்டுவிட்டால்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்கிற தவறான போதனையை குறிக்கிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 20-23 வரை. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறதென்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டு இருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. இங்கே பவுல் என்ன சொல்கிறார்? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட மரித்தது உண்டானால். சிலுவை வரும் முன்னதாக மக்கள் பின்பற்றிய போதனைகளுக்கு திரும்பாதிருங்கள் என்கிறார். பிரியமானவர்களே, சிலர் நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்றால் சில உணவுப் பொருட்களை உண்ணக்கூடாதென்றும், முகத்திற்கு பவுடர் போடக்கூடாதென்றும், அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது என்றும் கூறுவார்கள். எனவே தான் சொல்கிறார், மாம்சத்தை பேணுகிறதற்குத்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் பிரயோஜனமே ஒழிய வேறு எந்த ஆவிக்குரிய பயனும் இதிலே இல்லை என்கிறார். நான் ஒரு சிறந்த கிறிஸ்தவன், நான் அதை செய்வதில்லை இதை செய்வதில்லை என்று உங்களை குறித்தே நீங்கள் மேன்மை பாராட்டிக் கொள்வீர்கள் என்றால், என்னையே நான் வெறுத்து விட்டேன் என்று கூறுவீர்கள் என்றால் அதிலே எந்த பயனும் இல்லை. உலக பிரகாரமான எந்த காரியத்தையும் துறந்து விடுவதனாலே நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளையாய் வாழ முடியாது. இந்த உலகத்திலே அநேக காரியங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று தேவனே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் அவருக்கு நெருக்கமாய் வாழ வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் மைய பகுதியிலே அவர் வாழ வேண்டும்.
அவரோடு அனுதினமும் நடக்கிற ஒருவராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று பல தவறான போதனைகள் போதிக்கப்படுவதை நீங்கள் கவனித்திருக்கலாம். கொலோசே சபைக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தவர்களாக அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் அவரை குறித்த சிந்தனையோடு கூட அவரோடு நடக்க வேண்டியதும், ஒவ்வொரு நாளும் அவர் கூறும் காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியதும், அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டியதுமே நம்முடைய பொறுப்பாயிருக்கிறது. அப்படி நீங்கள் உங்கள் விசுவாச வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரோடு நடக்கும் ஒருவராயிருப்பீர்கள் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லது சடங்காச்சாரங்களுக்கு அடிமைப்பட்டு நான் அதை வெறுத்து விட்டேன், இதை வெறுத்து விட்டேன் என்று பெருமை பாராட்டி கொண்டிருப்பீர்கள் என்றால் அதில் எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை இன்னமும் ஆழமாய் படியுங்கள். உங்கள் வாழ்க்கையை குறித்த அவருடைய சித்தத்தை புரிந்து கொண்டு அனுதினமும் அவருக்கு கீழ்ப்படிந்து நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, கொலோசு சபைக்கு பவுல் மூலமாய் கொடுத்த எச்சரிப்பின் சத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இப்படிப்பட்ட தவறான போதனைகள் எங்களை சுற்றி கடந்து வரும் நாட்களிலே அவைகளை குறித்து நாங்கள் எச்சரிக்கப்பட்டு ஜாக்கிரதையாயிருந்து எங்களுக்காக மரித்து உயிர்த்த உம்மோடு கூட நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மையை உணர்ந்து நீர் எங்களிலே வாழ்வதை உணர்ந்தவர்களாக அனுதினமும் ஒவ்வொரு காரியத்திலையும் வாழ நீரே எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவராவது தவறான போதனைகளிலே சிக்கிக்கொள்ளாதபடி உம்மேல் வைக்கும் விசுவாசத்தினாலும் உம்மோடு ஒட்டப்பட்டிருப்பதனாலே நீர் அவர்களிலே வாழ்வதையும் அனுபவிக்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட பாடங்களில் சிலவற்றை சற்றே ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? வெளிப்படையான எந்த சடங்காச்சாரமோ நம்மை கிறிஸ்துவண்டை எடுத்து செல்லாது. சடங்காச்சாரங்களை செய்தும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறவர்கள் இயேசுவை நோக்கி திரும்ப வேண்டும். உண்மையான விருத்த சேதனம் என்பது மறுபிறப்படைவதை குறிக்கிறது. கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் சரித்திர உண்மைகள். நாம் ஜீவிக்கிற இரட்சகரோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா என்பதை குறித்து கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையிலே ஞானஸ்நானத்தின் மூலம் உங்களை இணைத்துக் கொள்கிறார். அதன் மூலமாக நாம் அவரோடு கூட அடையாளப்படுத்தப்படுகிறோம். விசுவாசிகள் எந்த ஒரு சடங்காச்சாரமான கட்டளைகளுக்கும் அடிமையாக தேவையில்லை. இந்த நாளிலும் நீங்கள் கற்றுக்கொண்ட சத்தியங்களை குறித்து உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தின் பிள்ளைகளுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களை நம்முடைய WRT நிகழ்ச்சியின் நேயராக்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். எரேமியா 30:18.